குரானில் மோசேவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குரான் 28 7 முதல் 13 வரை. மூசா நபி பிறந்த காலத்தில் எகிப்தில் ஃபிரோன் என்ற கொடுங்கோல் மன்னன் ஆண்டு வந்தான். இஸ்ராயேல் சமூகத்தில் பிறக்கப் போகும் ஒரு ஆண் குழந்தை தனது ஆட்சிக்கு ஆபத்தாக அமையும் என்று கனவில் காரணமாக அந்த சமூகத்தில் பிறக்கும் அனைத்து ஆண் குழந்தையையும் கொன்று போடும்படி உத்தரவிட்டான். மூசாவின் தாய்க்கு அல்லாஹ் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் விடும்படி அறிவித்தார். அந்த குழந்தை இருந்த பெட்டி ஃபிரோனின் அரண்மனையை அடைந்தது. ஃபிரோனின் மனைவி ஆசியா அந்த குழந்தையை கண்டெடுத்து ஃபிரோனிடம் அக்குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டாள். இதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளின் அரண்மனையிலேயே இறைவனின் பாதுகாப்பில் வளர்ந்தார்கள் என்ற குறிப்பு அல் குரான் 28 7 முதல் 13 வரை பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல் குரான் 28 7 முதல் 13 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமம் 1 2 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இச்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மூசா நபி என்பவர் மோசேவை குறிக்கிறது. குரானில் மோசேவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குரான் 28 15 முதல் 28 வரை. வாலிப வயதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பனி இஸ்ராயில் மக்களில் ஒருவனை காப்பாற்றுவதற்காக ஒரு எகிப்தியரை தற்செயலாக கொன்றுவிட்டார். இதனால் ஃபிரௌனின் தண்டனையிலிருந்து தப்பித்து மத்தியன் என்ற ஊருக்கு செல்லுகின்றார். அங்கு மத்திய தேசத்து ஆசாரியன் மகளை திருமணம் செய்து பல ஆண்டுகளாக தங்கினார் என்ற குறிப்பு அல் குரான் 28 15 முதல் 28 வரை பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல் குரான் 28 15 முதல் 28 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமம் 2 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர் மோசேவை குறிக்கிறது. குரானில் மோசேவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குரான் 20 9 முதல் 23 வரை. மூசா அலைஹிஸ்ஸலாம் மத்தியனிலிருந்து தன் குடும்பத்துடன் எகிப்திற்கு திரும்பும்போது வழியில் தூர் மலை அருகில் ஒரு மரத்தில் நெருப்பை காண்கிறார்கள். அங்கே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நேரடியாக பேசி அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்தார். ஃபிரோனிடம் சென்று ஏகத்துவ கொள்கையை கூறி இஸ்ராயேல் மக்களை அவனது அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டார். அவருக்கு 2 அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினார். அவரது கைத்தடி கீழே போட்டால் பாம்பாக மாறும். அவரது சட்டைக்குள் கையை உள்ளே வைத்து வெளியே எடுத்தால் வெண்குஷ்டமாக வெளிப்படும். மீண்டும் சட்டைக்குள் கையை உள்ளே வைத்து வெளியே எடுத்தால் மற்ற சதையை போல் இருக்கும் என்ற குறிப்பு அல் குரான் 20 9 முதல் 23 வரை பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல் குரான் 20 9 முதல் 23 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமம் 4 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மூசா நபி என்பவர் மோசேவை குறிக்கிறது. குரானில் மோசேவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குரான் 26 34 முதல் 51 வரை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரது சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனின் சபைக்கு சென்று அல்லாஹ்வின் செய்தியை எடுத்துரைத்தனர். ஃபிரௌன் ஆணவத்துடன் மறுத்து மூசா நபியின் அற்புதங்களை சூனியம் என்றான். தன் தலை சிறந்த சூனியக்காரர்களை அழைத்து மூசாவுடன் போட்டி வைத்தான். போட்டியின் போது சூனியக்காரர் போட்ட கயிறுகளும் தடிகளும் பாம்புகளாக மாறின. ஆனால் மூசா நபி தனது கைத்தடியை போட்டபோது அது ஒரு பெரிய பாம்பாக மாறி அவர்களின் சூனியங்கள் அனைத்தையும் விழுங்கியது. இதை கண்ட சூனியக்காரர் இது சூனியம் அல்ல, இறைவனின் அற்புதம் என்று உணர்ந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டனர் என்ற குறிப்பு அல் குரான் 26 34 முதல் 51 வரை பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல் குரான் 26 34 முதல் 51 வரை உள்ள சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமம் 7 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர் மோசேவை குறிக்கிறது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் ஆரோனை குறிக்கிறது. குரானில் மோசேவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல் குரான் 26 60 முதல் 66 வரை. ஃபிரௌனும் அவன் கூட்டத்தாரும் தொடர்ந்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு மறுத்ததால் அல்லாஹ் அவர்கள் மீது வெட்டுக்கிளி, பேன், தவளை, புயல், இரத்தம் பல சோதனைகளை அனுப்பினார். இறுதியாக மூசா நபி இஸ்ராயேல் மக்களை அழைத்து இரவோடு இரவாக எகிப்தை விட்டு வெளியேறும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டார். ஃபிரௌன் தனது படையுடன் பின்தொடர்ந்து வந்தான். செங்கடலை அடைந்தபோது இஸ்ராயேல் மக்கள் தப்பிக்க வழியில்லை என்று அறிந்தனர். அப்பொழுது அல்லாஹ் மூசா நபியிடம் உன் கைத்தடியால் கடலை அடியும் என்று கூறினார். அவர் அடித்ததும் கடல் 2ஆக பிளந்து நடுவில் உலர்பாதை உருவாயிற்று. மூசா நபியும் அவரது மக்களும் கடலை கடந்து சென்றனர். அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌனும் அவன் படையும் அந்த பாதைக்குள் வந்தபோது
கடல் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. ஃபிரோனும் அவன் படையும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டனர் என்ற குறிப்பு அல்-குர்ஆன் 26 60 முதல் 66 வரை பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்-குர்ஆன் 26 60 முதல் 66 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இச்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மூசா நபி என்பவர் மோசேவை குறிக்கிறது. குர்ஆனில் மோசேவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அல்-குர்ஆன் 7 142 முதல் 152 வரை. கடலை கடந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிடமிருந்து தௌராத் வேதத்தை பெறுவதற்காக 40 நாட்கள் மலைக்கு சென்றனர். மூசா நபி இல்லாத நேரத்தில் சாமேரி என்பவன் இஸ்ராயேல் மக்களை வழிகெடுத்து ஒரு தங்க காளை கன்றை உருவாக்கி அதை வணங்க வைத்தான். மூசா நபி திரும்பி வந்து பார்த்து மக்களின் இந்த செயலால் மிகுந்த கோபமும் வருத்தமும் அடைந்து அவர்களை கண்டித்தார்கள் என்ற குறிப்பு அல்-குர்ஆன் 7 142 முதல் 152 வரை பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்-குர்ஆன் 7 142 முதல் 152 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர் மோசேவை குறிக்கிறது.